ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் கூச்சரிய வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. இப்போ இருந்து இந்த பேங்கர்ஸ் அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த ஈவெண்ட்டோட ஹீரோஸ். இது உங்களோட ஜென்ரேஷனே மாற்றுது. உங்கள் பிள்ளை நல்லா இருப்பான், உங்கள் பேரே நல்லா இருக்கும், அதுதான் இங்கே முக்கியமே. It's not only your journey. What I feel always is the journey of your parents which they have seen long back. Congratulations to be get selected in the one of the best finest banks in the India. சீட்டில் அந்த போஸ்ட்டில் உட்காரும்போது ஜாப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. SBI was my dream and I would like to offer sincere thanks to the Guidely platform to have made my dream come into reality. இது வரைக்கும் ஒரு 15 எக்ஸாம் எழுதியிருப்பேன். 15 எக்ஸாம்லையும் நான் கிளியர் பண்ணதில்லை. இப்போ நான் வீட்டில் போய் அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே சொல்லுவேன், இந்த மாதிரி கிளியர் பண்ணல அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, சைலன்ஸ் இஸ் பெட்டர் தென் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. அவங்க சைலன்ஸ் தான் நான் இங்கே வந்து நிற்கிற காரணம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பேங்கிங்காக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எப்படியும் அந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்காகவே நான் படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக 1 இயரில் முடிச்சிட்டேங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து கேர்ள்ஸை வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அப்படின்னும் போது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு எல்லாருமே வந்து என்னை வந்து கொஷின் பண்ணாங்க, நீ எப்படி ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. CWJயில் ஃபஸ்ட்டில் அவள் படிச்சுட்டு அப்புறமாட்டு இப்போ கைட்லி மூலமாக அவள் செலக்ட் ஆனவொன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். 52+ எக்ஸாம்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். 8 years ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். அது என்னவோ தெரில, ஏதோ ஒன்றுத்தில் வந்து 0.25 போயிடும், 1.5 கூட மார்க் போயிடும். ஆனால் மார்க் நம்மளது போகுதுன்றதை விட வருஷங்களும் போகும். அதுதான் ரியாலிட்டி. அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. எல்லா காலையும் முடியும், என்னாலையும் முடியும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் பியூவாக வரணும் சார். எல்லாரும் நீதும் கல்லாகி மூடும் அப்போது யார் எழுவா பாரே வாழ்வீசும் போதும் நிற்காமல் போதும் நீதானே வா ஒருவா. தேங்க்ஸ் டு மை மதர். அவங்க தான் எல்லாமே. இந்த போஸ்டிங் அடித்தனால என்னை விட அவங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. நான் நிறையா தடவை ஹோப்ஸை வந்து லூஸ் பண்ணாலும் அவங்க என் மேலே நிறையா ஹோப் வச்சுருந்தாங்க. நான் 2019 ப்ரிப்பேர் பண்ணுறேன். மெயின்ஸ் எதுவுமே கிளியர் ஆகலை, கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் கோட்டில் ஜாயின் பண்ணேன். RRB கிளர்க் ரிசர்வ்லிஸ்ட், RRB PO மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கிளியர் ஆகிடும்னு சொல்லி SBI கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன தாங்க முடியாத வழிகள் அவ்வளவு தாங்கி. ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க வந்து அதை ஃபெயிலியராக பார்க்காதீங்க. சக்ஸஸ் தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க.